ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முறுக்கு ரெசிபி. எப்போவுமே நம்ம முறுக்கு பச்சரிசி மாவில் புழுங்கலரிசி மாவில் செய்திருப்போம். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக கோதுமை மாவில் செய்யலாம். இது நல்ல கிறிஸ்பியாகவும் வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும். கோதுமை மாவு வச்சு முறுக்கான்னு யோசிப்பீங்க. ஆனால் ஒரு முறை இது போல் செய்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நம்ம கோதுமை மாவை வேக வச்சுக்கணும். அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அது நல்லா கொதித்ததும் இதுக்கு மேலே இட்லி தட்டு வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே காட்டன் துணி ஒன்று விரித்து போட்டுக்கோங்க. நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை இதுக்கு மேலே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். நம்ம அப்படியே பிசைஞ்சு செய்யும்போது கையில் ஒட்டுறது போல் இருக்கும். அந்தளவுக்கு பிழிய வராது. ஆனால் இது போல் ஸ்டீம் பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சு செய்யும்போது நல்லா ஈஸியாக பிழியறதுக்கு வரும். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்குறேன். லைட்டாக கட்டி கட்டியாக இருக்கிறது போல் இருக்குது. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இது கை பொறுக்கிற சூடு வந்ததும் இது போல் கையால் உடச்சி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்சர் ஜாரில் போட்டுட்டு அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா உடைச்சிட்டேன். இதை சலிச்சிட்டு நம்ம செய்துக்கலாம். சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும். இது போல் சலிச்சுக்கோங்க. இப்போது இது கூட சேர்க்குறதுக்கு நான் எந்த கப்பில் கோதுமை வளர்ந்தனோ அதே கப்பில் 1/4 கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போது நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இதையும் கோதுமை மாவு கூடவே சலிச்சு எடுத்துக்கலாம். இதில் சின்ன சின்ன கப்பிகள் இருக்கும். இது பாருங்கள், லைட்டாக கப்பி இருக்குது. இது தேவையில்லை. இப்போது இது கூட 1/2 டீஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது நல்லா கலந்து விட்டுட்டேன். இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சாஃப்டான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட கையில் ஒட்டவே இல்லை. நல்லா இதை பிசைஞ்சிக்கணும். திரும்பவும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம பிசைஞ்சு எடுத்த மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். இதை பிழியறதுக்கு முறுக்கு உருளை எடுத்திருக்கேன். இதில் 3 கண் உள்ள அச்சு சேர்த்துருக்கேன். நம்ம செய்து வச்சுருந்த மாவுலேருந்து கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க. இது போல் ஜார்னியோ இல்லை சின்ன பிளேட் இருந்தால் திருப்பி வச்சுட்டு இது போல் பிழிஞ்சிக்கலாம். அப்படி பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்கிறது போல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. பிழிஞ்சிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். இது போல் இன்னொன்று பிழிஞ்சிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கிறேன்.
இது ஒரு 2 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். இது திருப்பி போட்டுக்கலாம். இப்போது எண்ணெயோட சத்தம் அடங்குனதும் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். மீதி இருக்கிற மாவுலையும் இது போலவே முறுக்கு செய்துக்கலாம். நம்மளோட சூப்பரான கிறிஸ்பியான முறுக்கெல்லாம் தயாராகிடுச்சு. பாருங்கள் இந்த முறுக்கு எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. தீபாவளிக்கு இது போலவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு கப்பு மாவில் 12 முறுக்கு வரைக்கும் கிடச்சிது. இது போல் செய்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஈவினிங் டயத்தில் டீ கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இதை உடச்சி காமிக்கிறேன். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இந்த சூப்பரான முறுக்கை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.